ஹீரோ ஃபிலிம்ஸுக்கு அது டைம் அண்ட் ஸ்பேஸு மிச்ச கன்ஸ்டன்ஸ்னால அதை கொஞ்சம் வேகமாக தான் குக் பண்ணுறாங்க. அதனால் அது அந்தளவு நேர்த்தியாக வரமாட்டேங்குது. இட் டசன்ட் கம் அவ்வளோ அத்தன்டிக்காகவும் நேர்த்தியாக வரமாட்டேங்குது. அது இப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்னு இங்கே நம்ம பேசுகிறோம்ல, அந்த ஸ்பேஸில் இயங்கக்கூடியவங்களே அதை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு என்னோட இது. ஏன்னா ஏன்னா அந்தளவு அதில் ஒர்க் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு பி அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. இல்லை, என்னோட கருத்தில் மசாலாங்கிறது இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஜான்ரர். பிகாஸ் அது வந்து அது அதோட ரிசல்ட் வந்து லைட்டாக இருக்கும், ஸோ தட் எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி. பட் அதை கால்குலேட் பண்ணி அதை பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் அ ட்ராமா ஆர் சம்திங் வேர் ஒரே மீட்டரில் போயிட்டு இதில் மீட்டர் மாறிட்டே இருக்கும். பிகாஸ் திடீர்னு காமெடி வேணும், இது வேணும், அது வேணும், எல்லாமே இது இருக்குல்ல. அது நல்லா எப்படி அப்ரோச் பண்ணிங்க? அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். நான் அதான் சொல்கிறேன். நான் வந்து இது வந்து நான் அந்த ட்ரெடிஷனில் வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் வந்து சங்கர் சார் அசிஸ்டண்டாக இருந்தாலோ இல்லை அது ஐ வுட் அட்லீஸ்ட் நோ அந்த டெஃபினிஷன்ஸ் என்ன அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நான் பாட்டுக்கும் வந்து எனக்கு நம்ம சிட்ஃபீல்டு ராபர்ட் மெக்கிலாம் படிச்சுட்டு என்னென்னா ஸோ அப்ரோச் வேறு இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ரோச் அது வேறு இல்லை. நம்ம அதே மாதிரி ஸ்டோரியை க்ரியேட் பண்ணோம், பாட்டு வைப்போம், டான்ஸ் வைப்போம், ஃபைட்டு வைப்போம்னு மட்டும் நினச்சா அப்படி வராது.